அத்தியாயம் 116 வினையாற்றல். அதிர்ச்சியடைந்த முகபாவத்துடன் தரனின் அருகில் நின்ற பார்த்திபன் தூரத்தை நோக்கி விரலைக் காட்டினார். தரன் பார்த்திபன் சுட்டிக்காட்டிய இடத்தைப் பார்த்தான். அது கிட்டத்தட்ட மண்டபத்தின் நடுவில் இருந்தது. அவர்களின் அதிர்ச்சியடைந்த பார்வையின் கீழ் கபிலனின் உருவம் தொலைதூர கருப்பு ஓடு ஒன்றில் தோன்றியது. கபிலன் கருப்பு ஓடு மீது தோன்றிய தருணத்தில் உரத்த சத்தத்துடன் மற்றொரு சிலை நகர்ந்து கபிலனை பிடிக்க முயன்றது. கபிலன் நெருங்கி வந்த சிலையின் கையைப் பார்த்தான். இந்த முறை அவன் தயாராக இருந்தான். ஒரு நொடி கூட காத்திருக்காமல் அவன் மூச்சு வாங்காமல் முணுமுணுத்தான். டெலிபோர்டேஷன். சிலையின் கை கபிலனை பிடிக்கும் முன்பே ஓடுக்கு மேலே வந்தது. அவனது உடல் மீண்டும் மறைந்து மண்டபத்தின் விளிம்பில் கிட்டத்தட்ட தோன்றியது. கபிலனின் உடல் மற்றொரு வெள்ளை ஓடு மீது தோன்றியது. ஆனால் இந்த முறை அவன் எந்த பொறியையும் தூண்டவில்லை. அவன் முன்னால் பார்த்தான். இப்போது அவனுக்கு முன்னால் ஒரே ஒரு ஓடு மட்டுமே இருந்தது. இப்போதுதான் அவன் தன் மானா வலிமையை 75% பயன்படுத்திவிட்டதால் அவன் அதிகமாக மூச்சிரைத்தான். ஆனால் அவன் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. கபிலன் திரும்பி தன்னை வெறுமையாக பார்த்துக் கொண்டிருந்த திகைத்துப்போன இரட்டையரை நோக்கி கையசைத்து ஓடுகளிலிருந்து குதித்தான். நீங்கள் இருவரும் உயிர் பிழைத்தால் எதிர்காலத்தில் நாம் நிச்சயமாக மீண்டும் சந்திப்போம். அவன் கூச்சலிட்டுக் கொண்டே மண்டபத்தின் முடிவில் இருந்த கதவுகளை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். பறந்து கொண்டிருந்த பியா பார்த்திபனையும் தரனையும் பார்த்தாள். அவர்களின் உலகக் கண்ணோட்டம் சிதைந்துவிட்டதாகத் தோன்றியது. அவர்கள் கபிலனுடன் இருந்தால் அவர்களுக்கு 1 அல்லது 2 மாரடைப்புகள் வரக்கூடும் என்று நான் சொன்னேன். கபிலன் திடீரென காணாமல் போனபோது அவளும் ஆச்சரியப்பட்டாள். ஆனால் அடுத்த கணம் அவனிடம் இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷன் என்ற மிகவும் பயனுள்ள திறமை இருப்பதை அவள் நினைவு கூர்ந்தாள். நான் எப்படி அந்த திறமையை மறந்துட்டேன்? ஒரு பெருமூச்சுடன் அவள் உடனடியாக கதவுகளுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த கபிலனை நோக்கி பறந்தாள். சில வினாடிகளுக்குப் பிறகு பார்த்திபனும் தரனும் இறுதியாக தங்கள் மயக்கத்திலிருந்து எழுந்து ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர். அவர்களின் முகத்தில் ஒரு கசப்பான புன்னகை இருந்தது. வறண்ட சிரிப்புடன் தரன் பார்த்திபனை கேள்வி கேட்டான். இப்போது நம் இறைச்சிக் கேடயம் தப்பிவிட்டதால் அடுத்த இறைச்சிக் கேடயமாக யார் இருக்கப் போகிறார்கள்? பார்த்திபன் தரனை பார்த்து சில வினாடிகளுக்கு முன்பு கபிலன் நின்று கொண்டிருந்த ஓடு மீது கால் வைத்தார். நாம் மாறி மாறிச் செல்வோமா? தரன் சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டினான். அவர்கள் மண்டபத்தின் முடிவை அடைவதற்கு நீண்ட நேரம் ஆகும் என்று தோன்றியது. அதே நேரத்தில் 9வது மாடியின் பாதுகாவலர் யோன் ஒரு வசதியான மேகப்படுக்கையில் அமர்ந்திருந்தபோது மூவரையும் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார். அவர் கிட்டத்தட்ட சமநிலையை இழந்து அதிர்ச்சியால் தரையில் விழுந்தார். எப்படிடா? அவன் கேள்வி கேட்டு கபிலனின் மங்கலான பிம்பத்தை அகன்ற கண்களால் பார்த்தான். நான் அமைதியா இருக்கணும். அது பெரிய விஷயமில்லை. அவன் ஒரு திறமையைப் பயன்படுத்தினான். யோன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு கபிலன் எளிதாக மண்டபத்தைக் கடந்துவிட்டான் என்ற உண்மையை நிராகரித்தான். அவனுக்கு டெலிபோர்டேஷன் திறன் இருந்தது வெறும் தற்செயல் நிகழ்வுதான். இந்த திறமை ஹாலில் பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் அடுத்த அறைகளுக்குள் இது அவ்வளவு பயனுள்ளதாக இருக்காது. இல்லையா? மறுபுறம் ஓடுகளை விட்டு வெளியேறிய பிறகு கபிலன் கதவுகளுக்கு முன்னால் நின்றான். மொத்தம் 6 கதவுகள் இருந்தன. அவை அனைத்தும் வடிவத்திலும் அமைப்பிலும் ஒரே மாதிரியாக இருந்தன. சிறிது நேரம் யோசித்த பிறகு இடது கதவை லேசாகத் தள்ளினான். ஒரு சத்தத்துடன் கதவு திறந்தது. கபிலன் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்த்தான். அது ஒரு காலியான பெரிய அறை. இறுதியில் ஒரு பெரிய கல்மேசை இருந்தது. பியாவும் அருகில் பறந்து கொண்டிருந்தபோது அவர் அறைக்குள் நுழைந்தார். கபிலன் கல்மேசையை நோக்கி இன்னும் சில அடிகள் எடுத்து வைத்தபோது அவனுக்கு பின்னால் இருந்த கதவு மூடப்பட்டது. கபிலன் திரும்பிப் பார்த்து கதவை திறக்க முயன்றான். ஆனால் அவன் என்ன செய்தாலும் அது தன் இடத்தை விட்டு நகரவே இல்லை. மேசையை நெருங்கிச் சென்றபோது கல்மேசையின் மேல் சில மூலிகைகள் மற்றும் சதுர வடிவ பாறைகள் இருப்பதைப் பார்த்தான். அவன் மூலிகைகள் மற்றும் பாறைகளைப் பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. உடனடியாக எல்லாவற்றையும் பிடுங்கி தனது சேமிப்பு வளையத்திற்குள் எறிந்தான். அவன் பாறைகளை கூட விட்டு வைக்கவில்லை. கல் மேசையை துடைத்த பிறகு கபிலன் கல் மேசைக்குப் பின்னால் இருந்த சுவரைப் பார்த்தான். மற்ற பழுப்பு நிறச் சுவர்களைப் போலல்லாமல் அது வெள்ளி நிறத்தில் இருந்தது. சுவரில் சில விசித்திரமான சின்னங்களும் பொறிக்கப்பட்டிருந்தன. அவன் சுவரை நோக்கி நடந்தான்.
அவன் கால்கள் ஏதோ ஒன்றில் மோதின. கபிலன் கீழே பார்த்தபோது சில உடைந்த குவளைத் துண்டுகளைக் கண்டான். அது என்ன? அவன் குனிந்து துண்டுகளை எடுத்தான். ஆனால் திடீரென்று அவன் கண்கள் சுருங்கின, ஏனென்றால் சில ஈரத்துளிகள் அவன் முதுகில் விழுந்தன. அவன் அவசரமாக கூரையைப் பார்த்தான். கூரையில் இருந்த ஒரு சிறிய துளையிலிருந்து நீர்த்துளிகள் வெளியே வருவதைக் கண்டான். என்ன ஆச்சு? கபிலன் முகம் சுளித்து தன் ஆடைகளை நனைத்துக் கொள்ளாமல் இருக்க இடது பக்கம் அடியெடுத்து வைத்தான். ஆனால் திடீரென்று பியாவின் ஆச்சரியமான அழுகை அவன் தலைக்குள் ஒலித்தது. கபிலா, என்ன ஆச்சு? கபிலன் திரும்பிப் பார்த்தான். அவன் கண்கள் விரிந்தன. கூரையிலிருந்து மட்டுமல்ல, அறைக்குள் இருந்த ஒவ்வொரு துளையிலிருந்தும் தண்ணீர் வெளியேறிக் கொண்டிருந்தது. அவன் கீழே பார்த்து பீதியடைந்தான். அறை மெதுவாக தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அதாவது, இந்த அறையை விட்டு விரைவாக வெளியேற அவனுக்கு வழி கிடைக்கவில்லை என்றால் அவன் சிக்கலில் மாட்டிக்கொள்வான். ஆழ்ந்த மூச்சோடு கபிலன் அமைதியடைந்து அறையைச் சுற்றி தீவிரமாக பார்த்தான். பியாவும் அறையைச் சுற்றித் தேட ஆரம்பித்தாள். ஆனால் சில நிமிடங்களுக்குப் பிறகும் அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. கடைசியில் கபிலன் வெள்ளிச் சுவரின் முன் நின்றான். அது மட்டும்தான் இடத்தில் இல்லாமல் இருந்தது. அவன் முதலில் மெதுவாக சுவரைத் தட்டினான். ஆனால் எந்த பதிலும் வராததால் அவன் அதை குத்தினான். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. அறையை நிரப்பியிருந்த தண்ணீர் ஏற்கனவே அவன் கால்களை தொட்டுக் கொண்டிருந்தது. விரக்தியடைந்த முகபாவத்துடன் கபிலன் வெள்ளி சுவரின் முன் இருந்த கல்மேசையை உதைத்தான். ஆச்சரியப்படும் விதமாக மேசையின் மேல் பகுதி பறந்து செல்வதற்குப் பதிலாக ஒரு மூடி போல சரிந்து ஒரு சுரங்கப்பாதையை வெளிப்படுத்தியது. கபிலன் பியாவைப் பார்த்தான். இருவரும் உடனடியாக புத்துணர்ச்சியுடன் சுரங்கப்பாதைக்குள் நுழைந்தனர். இதற்கிடையில் பார்த்திபன் தரன் மாறி மாறி ஓடுகளை மிதித்தார்கள். அவை சில பொறிகளைத் தூண்டின. ஆனால் அந்தப் பொறிகள் உயிருக்கு ஆபத்தானவை அல்ல என்பதால் அவை உயிர் பிழைத்தன. தரன் ஒரு பொறியைத் தூண்டினார். அதில் அவர் கிட்டத்தட்ட இறந்துவிட்டார். ஆனால் பார்த்திபன் அமைப்பின் இரட்டை சக்தி திறனைப் பயன்படுத்தி சரியான நேரத்தில் அவரைக் காப்பாற்றினார். சில சிறிய காயங்களுக்கு ஆளாகி 2 மணி நேரம் மண்டபத்திற்குள் கழித்த பிறகு இருவரும் கனத்த மூச்சுடன் கதவுகளுக்கு முன்னால் வந்தனர். அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்துக்கொண்டு உடனடியாக கபிலன் நுழைந்த கதவைத் தேர்ந்தெடுத்தனர். அவர்கள் காலியான அறைக்குள் நுழைந்ததும் அவர்களின் பார்வை அறையின் நடுவில் இருந்த கல்மேசையின் மீது பதிந்தது. மேசையின் மேல் பகுதி நழுவி ஒரு இருண்ட சுரங்கப்பாதையை வெளிப்படுத்தியது. அவர்கள் கல்மேசையை நெருங்கும்போது அவர்களுக்குப் பின்னால் இருந்த கதவு மூடப்பட்டது. ஆனால் அறைக்குள் இருந்த துளைகளிலிருந்து தண்ணீர் வெளியேறுவதைக் கண்டு பீதியடைந்த கபிலனைப் போலல்லாமல் அவர்கள் உடனடியாக சுரங்கப்பாதையில் நுழைந்தனர். கபிலன் தற்செயலாக அவர்களுக்கான பாதையை தெளிவுபடுத்தியது போல் தோன்றியது. இதற்கிடையில் கபிலன் சுரங்கப்பாதைக்குள் நுழைவதைக் கண்ட யோன் இருமலுடன் இரத்தம் கசிந்தார். அவர் தலையை பிடித்துக்கொண்டு வெற்று முகபாவத்துடன் திரையைப் பார்த்தார். அவன் எதேச்சையா உதைக்கவில்லையா?